உபாகமம் 12:8 மறுபடியும் வாசிங்க. எல்லாரும் வாசிக்கணும். எல்லா பைபிள் யார் கையில் இருக்குதோ பைபிளை உயர்த்தி காட்டுங்க. பைபிள் இப்படி உயர்த்தி காட்டுங்க. முழு வேதாகமம் யாரெல்லாம் கையில் வச்சுருக்கிறீங்க படிங்க, எல்லாரும் படிங்க. இங்கே இந்நாளில் நாம் அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானதை எல்லாம் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக. ரொம்ப கஷ்டம். கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்கள் பார்வைக்கு சரியாக இருக்கிறத செய்யாதீங்க. நீங்கள் நாம் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் யாரை கொடுத்தேன்? யார் விட்டு குடியை கெடுத்தேன்? நான் யாருக்கு விரோதமாக பேசுனேன்? நான் எந்த தப்புமே செய்யலையே. எனக்கு ஏன் இப்படி நடக்குது? மனசாட்சியின்படி நான் என்ன செய்கிறேன்? வாழ்கிறேன். நான் பைபிள் வசனத்தை தினம் படித்து அதன்படி தானே. நெஞ்ச தொட்டு உண்மையாக சொல்லுங்க, நாம் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் தெரியுமா? நம்ம பார்வைக்கு எது சரின்னு தெரியுதோ அதையெல்லாம் சரின்னு சொல்லிக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். தப்பே பண்ணுனா கூட அந்த தப்புக்கு நம்ம என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நியாயமான ஒரு காரணத்தை கொண்டு வந்து வைக்கிறோம். இதனால தான் நான் இப்படி நடந்துக்கிறேன், இதனால தான் நான் இப்படி செய்கிறேன், இதனால தான் என்னுடைய வாழ்க்கை இப்படி போயிடுச்சு. இல்லை, கிறிஸ்தவன் என்பவன் சிலுவையிலே அறையப்பட்டவன். சுயம் முழுவதும் சாகணும், சுயம் முழுவதும் சாம்பலாகணும். நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இல்லை. நம்ம யோசனையின்படி வாழ்றதுக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை, அது மதம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் போய் இப்போ நான் இன்னைக்கு என்ன செய்யணும். இப்போ ஒரு சூழ்நிலை வருது, உங்களை வேதனைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை வருகிறது, அல்லது உங்களை துக்கப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை வருது, நீங்கள் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், நான் என்ன பண்ணட்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி நம்ம கேட்டு கேட்டு வாழ்றோம்? ஏன்னா அதுக்கு நமக்கு என்ன கிடையாதுங்க, நேரம் கிடையாது. என் பிள்ளைக்கு சம்பாதிக்கணும், என் குடும்பத்துக்கு சம்பாதிக்கணும், 4 பேர்த்தோட உட்காந்து 4 கதையை பேசணும், சோறாக்கணும், வீடு கூட்டணும், துணி துவைக்கணும், வேலைக்கு போகணும். இதெல்லாம் இவ்வளோ வேலை என் தலைமையில் இருக்கும்போது நம்ம கடவுள்கிட்ட போய் என்ன ஆண்டவரேன்னு கேட்டு தான் பார்த்தேன். ஒரு நாள் கூட அவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு. ஒரு நாள் பேசியிருந்தா அவர் என்ன பண்ணியிருப்பேன், நான் கெட்டியாக பிடிச்சிருந்திருப்பேனே. ஏன் பேச மாட்டேங்கிறாரு? அவர் பேசுவதற்கு கல்லோ மரமோ மண்ணோ அல்லவே. அவர் சொல்றார், நான் கூப்பிட்டும் நீங்கள் என்ன செய்றீங்க, கேளாதிருக்கிறீர்கள்ங்கிறாரு. ஏன் கர்த்தர் உங்க கூட பேசல? அவருடைய ஸ்தானத்தில் நிறுத்தின ஊழியக்காரன் பேச்சையே நீங்க கேட்கல. கர்த்தர் வந்து சொன்னா மட்டுமா கேட்க போறீங்க? இயேசு சொன்னாரு, என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன், என் வார்த்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என் பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறான். நான் யாரை அனுப்புகிறேனோ அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன், அவர்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என் பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறான். யோசிச்சு பாருங்க. டைரக்டா கர்த்தர் உங்ககிட்ட வந்து என்ன பண்ண மாட்டாருங்க, ஒரே நாளில் பேசிட மாட்டார்.
எத்தனை முறை கர்த்தர் பிரசங்கத்தில் உங்க கூட பேசியிருக்கிறார். டிவி சேனல் மூலமா எத்தனை முறை பேசியிருக்கிறார். பைபிள் படிக்கும்போது எத்தனை முறை பேசியிருக்கிறார். நீங்கள்லாம் பைபிள் ரீடிங்கில் போட்டி போட்டுட்டு படிக்கிறீங்க, சந்தோஷம். யார் முடிக்க போகிறீங்களே தெரியல. யார் முடித்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பரிசு வரப்போகுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வேகமாக போகிறதில்ல. ஆனால் நீங்கள் படிக்கும்போது கர்த்தர் உங்க கூட பேசுகிறாரா? அந்த படிக்கும்போது கர்த்தருடைய அன்பை அங்கே உணர்றீங்களா? படிக்கும்போது உங்கள் கண்ணில் கண்ணீர் வருதா? கண்ணீர் வரல அப்படின்னா பைபிளை படிக்கும்போது அங்கே தேவ அன்பை உணர்ந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட உங்கள் கண்ணிலிருந்து வரலன்னா, ஆராதிக்கிற வார்த்தை உங்கள் வாயில் வரலன்னா, நீங்கள் போட்டிக்காக படிச்சுட்டு இருக்கிறீங்க. குமுதம் கல்கண்டு படிக்கிற மாதிரி படிக்கிறீங்க. குமுதத்தை படிச்சுட்டு யாராவது அழுதுருக்காங்களா? கல்கண்டு புத்தகத்தை வருது நம்ம தெரியல. இப்போ நானும் சின்ன பையனாக இருக்கும்போது வந்துச்சு. ஆனந்த விகடன் அதை படிக்க அப்படியே தாரதாரியாக கண்ணில் ஊற்றும்ல. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இவ்வளோ விட்டு அமைதியாயிட்டீங்க. முத்திரை உடைத்தவுடன், 4ஆம் முத்திரை உடைத்தவுடன் பரலோகம் எங்கும் என்ன உண்டானுச்சு? அமைதி உண்டாச்சுங்கிற மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க. பேசுங்க. ஆனந்த விகடனை படிச்சுட்டு யாராவது அழுதுருக்கீங்களா? ஏமா நீங்கள் அழுதுருக்கீங்களா? இல்லை, படிச்சதே இல்லை. ரொம்ப சந்தோஷம். அப்ப இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? அதை படிக்கும்போது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நம்ம ஆனந்த விகடன், குமுதம், கல்கண்டு எல்லாம் படித்தோம். ராஜகுமாரனுடைய நாவல் படித்தேன். நான்லாம் விரும்பி படித்தேன், துப்பறியும் நாவல். ஆனால் ஒன்றும் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி என்ன செஞ்சதில்லை, வந்தது. இன்றைக்கும் பைபிள் இப்படி தான் அடுத்த கிட்டுன்னு என்ன பண்ணிகிட்டே இருக்குது. நீங்கள் வேகமாக போகிறதுனா தப்பாக சொல்லலை, அது ஒரு பக்கம் வைங்க. நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறதுக்காக பைபிளை தயவு செஞ்சு படிங்க. கர்த்தர் உங்கள் கூட பேசணும், அங்கே அந்த அன்பை உணரணும், கண்ணீர் வரணும். ஆண்டவரை இப்படி ஜனங்களை நீ நேசிக்கிறீரா? எவ்வளவு ராவடி பண்ணுவாங்க தெரியுமா அந்த ஜனங்க? எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது சின்ன விஷயத்துக்கெல்லாம் கள்ள தூக்குவாங்க மோசேயை கொல்றதுக்கு. கர்த்தர் அப்படியே துடிப்பாரு, நான் கொன்னே விடுறவன அப்படிம்பாரு. விடு மோசே, இந்த ஜனங்களை இன்னைக்கு 2ல் 1 என்ன பண்ணிடுறேன் நான் பார்த்தோம். அப்படியே கொந்தளிச்சு எழுதுவாரு. அவ்வளோ சேட்டைகளை பண்ணுவாரு, ஜனங்க பண்ணுவாங்க அற்ப விஷயத்துக்கு. அவர் முதல் முறையே சொல்லுவாரு, எவ்வளவு அற்புதத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க, எவ்வளவு மகிமையான காரியங்களை பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க. அதை நினைக்கும் போது இந்த பிரச்சனை உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படி நினைக்க தோணாதா? இதை மாற்ற மாட்டாரு, கர்த்தருக்கு வல்லமை இல்லைன்னு ஏன் உங்களுக்கு என்ன வருது? ஜனங்கள் அப்படியே அவர் நொந்து போயிடுவார். ஆனா மோசே சொல்லுவான், ஆண்டவரே சொல்லுவார், அவன் மோசைட்டு சொல்லுவார், விட்டு ஒரே நிமிஷத்துல எல்லாரையும் என்ன பண்ணிடுறேன் நான், அது அழிச்சு அர்த்தமாக்கிறேன். உன்னுடைய வம்சத்தை என்ன பண்றேன் நான், ஆபிரகாமின் வம்சத்துக்கு நான் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியை உன் வம்சத்துல நிறைவேற்றி உன்னை என்ன செய்யறேன் நான், பெரிய ஜாதியா நான் மாத்துறேன் பார். நானா இருந்தா அப்படி செய்யுங்க ஆண்டவரே. வேலையா இந்த வணங்கா கழுத்துல ஜனங்களெல்லாம் இன்னைக்கு இப்பவே என்ன பண்ணிருங்க, கொண்டு போட்டுருங்க. ஏன் சந்ததி என்ன பண்ணுங்க, உயர்த்துங்கன்னு இருப்பேன். அவன் மன்றாடுவான், கதறுவான். ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேரை வேணா என்ன பண்ணுங்க, கிறுக்கி போடுங்க. தயவு செஞ்சு ஜனங்கள் என்ன பண்ணுங்க, மன்னிங்க. நீங்கள் எல்லாருமே யாத்திராகமோ லேவியராகமோ என்னாகமோ இந்த போட்டியில் இருக்கிறவங்க படிச்சிருப்பீங்க. ஜனங்க தப்பு செய்யும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, மோசேயும் ஆரோனும் முகங்குப்புற விழுவாங்க. இப்போ நான் கொஞ்சம் பேரத்தை மனசில் வச்சிருக்கிறேன். நீங்கள் பண்ணுற சேட்டைகளெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் என்னுடைய இருதயத்தில் ஆழத்துக்குள்ளே
உங்களை நான் நினைக்கிறேன். நான் நினச்சி தேவ சமூகத்தில், ஆண்டவரே இவங்க வாழ்க்கை மாறாதா? இவங்களுக்கு உணர்வே வராதா? எப்போ ஆண்டவரே இவங்க மாறுவாங்க? எப்போ உண்மை நேசிப்பாங்க? எப்போ உனக்காக வாழுவாங்க? அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் தேவ சமூகத்தில் அழுதுகிட்டு இருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். இன்னும் நீ கடினமாக போய்ப்பாரு. நீ எவ்வளோ கடினமாக வேணாலும் நடந்துக்க, எவ்வளோ மனசை இருக்க முடியுமோ இருக்கிக்க, காதை எவ்வளோ அடைக்க முடியுமோ அடைச்சிக்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என் தேவன் என் ஜெபத்தை கேட்கிறவர், என் தேவன் என் கண்ணீரை பார்க்கிறவர், என் தேவன் என் ஆதங்கத்தை பார்க்கிறவர். தொடுவார். நுனி கயிறு அவர் கருத்தில் இருக்குது, இன்னொரு நுனி உன் கழுத்தில் இருக்குது. போய்கிட்டே இரு, இஷ்டம் போல வாழு, உனக்கு மனசுக்கு சரியா படுறதுபடியே செய். என் கண்ணீருக்கு பலன் வரும்போது ஒரே ஒரு சுண்டு தான் எங்க வந்து விழுவ தெரியுமா? ஆண்டவருடைய பாதத்தில் வந்து விழுவ. பக்கமாக இருக்கும் போதே வந்துட்டீங்கன்னா அடி கம்மியாக இருக்கும். இப்போ ராஜேந்திரன் அங்கே உட்காந்துருக்கிறாரு, அவர் கழுத்தில் ஒரு கயித்தை கட்டி ஆண்டவர் இந்த இடத்த ஃபுல் பீட்டுக்கு இழுக்கிறாரு, வந்து விழுவுறாரு. அவருக்கு எவ்வளோ காயமாகும்? காயமாகுமா ஆகாதா? கொல்லப்பட்டி பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் இருக்கிறான், அவன் கழுத்துலையும் கயித்தை கட்டி ஒரு இழுத்து ஒரு சுண்டு தான் போதும் அவருக்கு. அவருக்கு எவ்வளோ காயமாகும்? எங்கள் ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்வாருங்களா? நீங்கள் செய்யும்போது அவர் செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் நடிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ரொம்ப ஆபத்து, ரொம்ப தூரம் போக போக ரொம்ப ஆபத்து உண்டு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. ஹல்லேலூயா. மோசேயும் ஆரோனும் முகங்குப்புற ஆண்டவருடைய சமூகத்தில் விழுவாங்க. தேவன் அப்படியே மனம் இறங்கி அவர்களை மன்னிப்பார், கானானு கொண்டு போய் சேர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை அவர் என்ன பண்ணாருங்க? உறுதிப்படுத்தினார். ஜனங்களுடைய வார்த்தையையும் அவர்களுடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்தினார். நான் கானானுக்கு கொண்டு போவேன்னு சொன்னார், கொண்டு போனார். ஆனால் புறப்பட்ட ஜனங்கள் நாங்கள் இந்த வனாந்தரத்தில் செத்தால் நலமாயிருக்கும் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னபடியும் நடந்தது. அதனால் தயவு செஞ்சு உங்கள் விருப்பத்தின்படியெல்லாம் வாழ்றதுக்கு என்ன பண்ணாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. ஸ்தோத்திரம். உபாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும், இருதயம்னா என்ன? ஆவி. வார்த்தை எங்க இருக்கணும்? ஆவியில் இருக்கணும். தேவனுடைய கற்பனைகளை எங்க எழுதணும்? உன்னுடைய ஆவியில் எழுதணும். தேவனுடைய கட்டளைகள், இதை செய்யி, இதை செய்யாத, இப்படி வாழு, இப்படி வாழாத என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய, தேவ பிள்ளையினுடைய ஆவியில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். கிறிஸ்தவன் என்பவன் மாம்சத்தின்படி நடக்கிறவன் அல்ல, ஆவியின்படி நடக்கிறவன். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமானது. புதிய ஏற்பாட்டில் தான் எழுதி இருக்குது.
கிருபையை குறித்து அதிகமாக எழுதியிருக்கிற புதிய ஏற்பாட்டில் தான் எழுதியிருக்குது. கிருபையினால நான் அப்படி ஆயிடுவேன், கிருபையினால் அந்த அளவுக்கு நான் போயிடுவேன், கிருபையினால் எனக்கு இதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அதே பைபிள் தான் சொல்லியிருக்கிறது. ஒருவன் மாம்சத்தின்படி நடந்தால் அவனுடைய நடக்கை தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி எழுதியிருக்கிறது. நீ தேவனை பகைக்கிறாய். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அங்க ஜீவன் வேலை செய்யும், அங்கு சமாதானம் இருக்கு. அந்த குடும்பத்துக்குள்ள அந்த ஆவியின் சிந்தையில ஒரு குடும்பம் வாழும் போது அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு மனம் இருக்கும், ஏக சிந்தை இருக்கும். அங்க சண்டை வராது, கருத்து வேறுபாடு வராது, ஒருத்தர் ஒருத்தர் கடித்து பட்சிக்கிற நிலைமை அங்க இருக்காது. ஏனென்றால் அவர்கள் தங்களை முழுவதும் சிலுவையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். தன் பார்வைக்கு நலமானது செய்கிறவர்கள் அவர்கள் அல்ல. இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி வாழுகிறவர்கள் அவர்கள். எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க? எப்படி வாழ்றீங்க சொல்லுங்க. உங்க பார்வைக்கும் உங்க அறிவுக்கும் உங்க ஞானத்துக்கும் உங்க புத்திக்கும் எது சரியா தெரியுதோ அதை பேசுறது, அதை செய்யறது, அதன்படி வாழ்றது, அதையே காரணமா சொல்றது. உன் ஆவியிலே கர்த்தருடைய கற்பனைகள் எழுதப்பட்டு இருக்க வேண்டும். ஒரு தேவ பிள்ளைக்கு சுயம் முழுவதும் சாம்பலாக இருக்க வேண்டும். நான் என் வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் ஆவின் சத்தத்தை புறக்கணிச்சது உண்டு. மாம்சத்தில் நான் முடிவெடுத்த காலங்கள் உண்டு, மாம்சத்தில் வாழ்ந்தது உண்டு, மாம்சத்தில் பேசினது உண்டு. அதுக்கு ஏற்ற எல்லா தண்டனையும் நான் வாழ்க்கையில் அனுபவித்தேன். நீங்கள் அப்படி அனுபவிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு அந்த வேதனை வேண்டாங்கிறதுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். தேவனே என்னோடு இல்லையோ, தேவனே என்னை விட்டு விலகி போய்விட்டாரோ என்று பயப்படக்கூடிய அளவுக்கு மரணம் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற அந்த மரண இருள் என்னை சூழ்ந்தாலும் நான் பயப்படேன் என்று தாவீது சொல்லுகிறானே, அப்படி சொல்லக்கூடிய நிலைமையில வாழ வேண்டிய நான் எனக்கு மரணம் வந்துரும்னு பயப்பட்டேன். காரணம், எப்போவோ நான் செஞ்ச மாம்சத்தில் விதைச்ச விதையினுடைய அறுவடை என் வாழ்க்கையில் அன்னைக்கு வந்தது. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் அந்த மரண உபாதைக்குள்ளே போகக்கூடாது, நீங்கள் அந்த வேதனைக்குள்ளே போகக்கூடாது, நீங்கள் அந்த சஞ்சலத்தை அனுபவிக்கக்கூடாது, அந்த தவிப்பை நீங்கள் அனுபவிக்கக்கூடாது. ஆகவே உங்கள் இருதயத்தில் தேவனுடைய கற்பனைகள் என்ன செய்யப்படணும்? எழுதப்படணும். ஒரு அடி எடுத்து வச்சாலும் அது தேவ சித்தமா இருக்கணும். தேவன் யார் கூட மூலமாகவும் பேசுவார், எந்த ரீதியிலையும் பேசுவார். கழுதையை கொண்டு பிழையாமகிட்ட பேசின ஆண்டவர், அல்லேலூயா. ஒரு கழுதையை வச்சு பேசுகிற தேவன் ஆண்டவர். ஏன்னா உன் மேல அவருக்கு என்ன இருக்குது? அக்கறை இருக்குது, உன் மேல கருசனை இருக்கிறது. நீ அழியக்கூடாது, நீ தப்பு செஞ்சிடக்கூடாது, என் வார்த்தையை நீ மீறிடக்கூடாது என்கிற ரொம்ப கரிசன், ரொம்ப அன்புங்க உங்க மேல. அவரை போல நேசிக்கிறவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க. அவரை போல உங்களை தூக்கி விடுறதுக்கு இந்த உலகத்தில் வேற யாருமே கிடையாதுங்க. அவரை போல அரவணைக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அந்த அன்புக்குள்ள மாத்திரம் தயவு செஞ்சு விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் இருக்கும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்கம்மா. நீங்கள் என் வார்த்தைகளை
உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து. ஆத்துமாங்கிறது என்ன? இருதயம்ங்கிறது ஆவி. ஆத்துமாங்கிறது என்ன? உங்களுடைய உணர்வு, உங்களுடைய நடக்க, உங்களுடைய உணர்வுகளில் என்ன இருக்கணும்? உங்க உணர்வுகள் என்ன இருக்கணும்? சொல்லுங்க. புரியுற மாதிரி சொல்றேன். எனக்கு பிரியமில்லாத உதாரணத்துக்கு சொல்றேன். இதே எடுத்துட்டு போய் வெளியில் என்ன பண்ணிடாதீங்க, இவங்க வீட்டில் இப்படி தான் இருக்க மாட்டிருக்குது அப்படின்னு கதையாக்கிறாதீங்க. வேற யாரையும் நான் உதாரணம் சொல்லி என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. அதனால் என் குடும்பத்தையே நான் கொண்டு வரேன். நான் விரும்பாததை, எனக்கு ஏற்புடையாததை என் மனைவி செய்கிறாங்க அல்லது பேசுகிறாங்க. இப்போ எனக்கு என்ன வரும்? திரும்ப திரும்ப செய்கிறாங்க, அவ்வளோதானா? யார் இது? என்ன தோணும்? ஏன்னா ஆம்பளை இல்லை, அடிக்க தோணும். இந்த அடிக்க தோணுது பார்த்தீங்களா, அல்லது கோபம் வருது பார்த்தீங்களா, அந்த கோபத்தில் கத்துறேன் பார்த்தீங்களா, இதுதான் என்னங்க? ஆத்துமா. இதுதான் ஆத்துமா. அந்த ஆத்துமாவில் என்ன இருக்கணும்? சொல்லுங்க. ஆத்துமாவில் என்ன இருக்கணும்? தேவனுடைய வார்த்தை இருக்கணும். அப்ப ஏன் உணர்வு எனக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? பொங்கக்கூடாது. சிலுவையில் அடிச்சாங்க இயேசுவை. ஒட்டு துணி, யூதர்களுக்கு முழங்காலுக்கு கீழ் கணுக்கால் தெரிஞ்சாவே அதுக்கு பேர் என்ன? நிர்வாணம். யூத கலாச்சாரத்தில் ஒரு ஆணுடைய கணுக்கால் தெரிகிற மாதிரி அங்கேயே மேலே தூக்குனா அதுக்கு பேர் என்னங்க? நிர்வாணம். ஆனா இயேசு எப்படி தொங்குறாரு சிலுவையில்? நிர்வாணத்தை விட மோசம். அவங்க பாசையில், அவங்க கலாச்சாரத்தின்படி ஒட்டு துணி, சின்ன துணி, அவ்வளவுதான். உடலெல்லாம் காயம், தலையில முள்முடி, கையில காயம், அந்த வெயிட்டை தாங்க முடியாம தொங்கிக் கொண்டு இருக்கிறார். போற வர்றவங்க என்ன தெரியுமா சொல்றான்? செத்து போனவன் உயிரோட எழுப்புன, இப்ப நீ எந்திரிச்சு வா பார்க்கலாம். என்ன தேவகுமாரன்னு சொன்ன, இந்த ஆலயத்தை இடிச்சு 3 நாளைக்குள்ள கட்டுவேன்னு சொன்ன, எந்திரிச்சு தேவனுடைய குமாரனா இருந்தா சிலுவையில் இருந்து இறங்கி வா. கொஞ்சம் தான் பைபிளை எழுதி இருக்குது. பைபிள் எழுதினது கொஞ்சம் தான். எத்தனை ஆயிரம் ஜனங்க அவரை தூசிச்சிருப்பாங்க தெரியுமா? அவர் முகத்துல காரி துப்புனாங்க தெரியுமா? தாடி முடிய பிடிச்சு என்ன பண்ணாங்க? இழுத்தாங்க தெரியுமா? கண்ணை கட்டிட்டு சின்ன பையன்கிட்ட விளையாடுற மாதிரி விளையாடுறாங்க. கண்ணை கட்டிட்டு ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சிட்டு அடிச்சது யாரு சொல்லு பார்க்கலாம்? ஞான திருஷ்டியில மனுஷன் நினைக்கிறது எல்லாம் சொன்னியே. அன்னைக்கு பரிசேயர் சதுசேயரும் நினைக்கும் போதே அவர் பதில் சொல்லுவாரு. மனிதனுடைய நினைவுகள் எல்லாம் கண்டுபிடிச்சு நீ பேசினியே, இப்ப சொல்லு பார்க்கலாம். அவர் அந்த ஜனங்களுக்கு என்னெல்லாம் நன்மை செய்தாரோ அந்த நன்மையெல்லாம் சொல்லி 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 அவர் என்ன பண்றாங்க? இப்போ ஸ்ட்ரீட்டிங் பண்றாங்க, பரியாசம் பண்றாங்க. இப்ப என்னுடைய இருதயமா இருந்திருந்தா, படுபாவிகளே, நாசமா போனவங்களே, தருதலைகளை, எனக்கு தன் நன்மையை செஞ்சதை சொல்லி என்ன பண்றீங்க? திருப்பி பலியாக்குறீங்களாடா? நீங்களா நல்லா இருப்பீங்களாடா? என்னமா வர வேதியில போனவனே, சனியம் பிடிச்சவனே, எப்படியெல்லாம் திட்டணுமோ அப்படியெல்லாம் உள்ள என்ன பண்ணிருப்பேன் நான். இருங்கடா, 3 நாள்ரா, வந்துருண்டா உயிரோட எழுந்து வந்து உங்களெல்லாம் நான் வச்சு வந்து பேசிக்கிறேன்.
இந்த சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்குள்ள வச்சு செய்கிற கோணம் இருக்குது தெரியுமா? அது பிசாசனுடைய கோணம். 10 வருஷத்துக்கு முன்னால் என்னைக்கோ ஒரு காரியத்து நடந்திருக்கும். அது சொந்த குடும்பம். ஆனால் என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம அதை மனசில் வச்சுக்கிட்டு சண்டை வரும்போது என்ன பண்ணுவோம்? சொல்லி காட்டுவோம். யாரு கோணம் அது? பிசாசு கோணம். ஆனால் அவர்கிட்ட துளி அது இல்லை. பொறுமையாக சகித்து கொண்டார், பொறுமையாக சகித்தார். ஏனென்றால் தேவனுடைய வசனங்கள் அவருடைய ஆவியில மாத்திரம் இல்லை, அவர் ஆத்துமாவிலும் எழுதப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. தேவ கட்டளை இப்படிதான் நீ சகித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் அவருக்கு நியமித்த அந்த கட்டளை அவருடைய உணர்வுக்குள்ளே இருந்தது. உங்களுடைய உணர்வுல என்ன இருக்குது? நான் நிறைய பேர்த்த பார்த்துட்டேன். பள்ளி வாங்கலை அப்படின்னா மனசு என்ன பண்ண மாட்டேங்குதுங்க, அடங்கவே மாட்டேங்குது. நல்லா ஜெபிக்கிறோம், வசனத்தில் நல்லா பேசுகிறோம், ஊருக்கெல்லாம் போய் சத்தியத்தை சொல்கிறோம். ஆனால் யாரையாவது குறித்து மனசுக்குள்ள என்ன இருக்குது? என்ன பண்ணி ஆகணும்? பள்ளி வாங்கி இது மட்டும் கேட்காம விடவே கூடாது. வேண்டாம். உங்கள் ஆத்துமாவில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கட்டும், உங்க நடக்கையில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஜெபிக்கும் போது இதை கேளுங்க. பணம் வேணும் ஆண்டவரே, நான் போகிற ஆண்டவரே, எனக்கு தொழில் வாய்க்கணும் ஆண்டவரே, எனக்கு அங்கே வாசல் திறக்கணும் ஆண்டவரே. இதெல்லாம் கேட்காதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை தேவன் அழகாக அறிந்திருக்கிறார். உங்களை அழைத்த தேவன் உங்களை அழகாய் நடத்துவார். உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். லட்ச லட்சமான ஜனங்களுக்கு 40 வருஷம் உழைப்பே இல்லாம வனாந்தரத்தில் மன்னாவையும் இறைச்சியும் கொடுத்து மூக்கு முட்டை தின்ன வச்ச கர்த்தர் உன்னை நடத்த மாட்டாரா? தன்னுடைய குமாரன் என்று பாராமல் உங்களுக்காக அவரையே ஒப்பு கொடுத்த ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்காம இருப்பாரா? சொல்லுங்கம்மா ஐயா, சொல்லுங்க. உங்க தேவையை சந்திக்காம இருப்பாரா? உங்க தேவையை குறித்து அவருக்கு தெரியாமல் இருக்குமா? 100 வருஷம் கழிச்சு உனக்கு என்ன தேவை என்பதை அவர் என்ன செஞ்சிருக்கிறாருங்க? அறிந்திருக்கிறார். நீ உன் தேவையெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. முழங்கால் போட்ட ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய கற்பனைகளை என் இருதயத்தில் எழுதுங்க. கண்ணீரோட கேளுங்க, அப்பா என்னால உம்மை போல வாழ முடியல. உங்களை பத்தி நான் பைபிள்ல படிக்கிறேன், உங்க சுபாவத்தை பைபிள்ல பார்க்கிறேன், ஆனா என்கிட்ட அது இல்ல. என்கிட்ட அது இல்லப்பா. என் இருதயத்தில் எழுதுங்க, என் உணர்வுல எழுதுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. மோசேயை கூப்பிட்டார் மலைக்கு. 40 நாள் தண்ணியும் சோறும் இல்லாம தேவ பிரசன்னத்திலேயே வாழ்றான். அந்த ஜனங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 2 கற்பலகையில் தேவனே தன்னுடைய கைப்பட கற்பலகையில் கல்லுல வசனத்தை எழுதினார். கல்லுல எழுதின ஆண்டவருக்கு உங்க இருதயத்தில் எழுதுறது ஒன்றும் கடினம் கிடையாது. ஹல்லேலூயா. கல்லுல எழுதின ஆண்டவருக்கு உன் ஆத்துமாவிலே உன் உணர்விலே வேத வசனத்தை எழுதி உன்னுடைய உணர்வை திருப்புகிறது என்பது அவருக்கு கடினமான காரியம் இல்லை. நாம் இன்னும் ஜெபிக்கல. நம்ம ஜெபமெல்லாம் என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், எனக்கு அது வேணும் இது வேணும். அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கிறது அதையவே திரும்ப நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, நான் உண்மை போல மாறணும்,
நான் உம்மை போல மாறணும். நான் படிக்கிற இடத்துல உம்மை போல மாறணும். நான் வேலை செய்கிற இடத்துல நான் உம்மை போல மாறணும். ஹல்லேலூயா. சபையில் நான் உம்மை போல இருக்கணும். சமுதாயத்துக்குள்ள நான் உம்மை போல வாழணும். என்னை பார்க்கிறவங்க ஒரு குட்டி இயேசுன்னு சொல்லணும். என் சொந்த பந்தங்கள் என்னை பார்த்து இயேசு போல வாழ்றேன்டா அப்படின்னு சொல்லணும். ஆமென். அதுதான் சாட்சி. அதுக்கு இருதயத்திலையும் ஆத்மாவிலையும் கர்த்தருடைய வார்த்தை எழுதப்படணும். கர்த்தருடைய வார்த்தை எழுதப்படணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இது உங்க ஜெபமா, தயவு செஞ்சு உங்க ஜெபமா மாத்துங்க. வாசிங்கம்மா. அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி. அது அவங்களுக்கு. இன்னைக்கு நீ கையிலெல்லாம் ஒன்றும் கட்ட வேண்டாம். ஆனால் இந்து ஜனங்களை இதனுடைய அடையாளமாக தான் மஞ்சள் கயிறு கட்டிட்டு போகிறான், சிவப்பு கயிறு கட்டுறான். எதுக்கு தெரியுமா? அந்த கையை பார்க்கும்போது அவங்க சாமி ஞாபகத்துக்கு வரும். அவங்க கையை பார்க்கும்போது என்ன வருங்க? சாமி. அவங்க சாமி. அந்த கட்டுன உடனே அவன் என்ன பண்ண மாட்டான் தெரியுமா? கங்கணம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அந்த கட்டுன உடனே அது வரைக்கும் சாராயம் குடிச்சிக்கிட்டு இருப்பான். இந்த கட்டுன உடனே அவன் என்ன பண்ண மாட்டான்? கட்டு அவுக்குற வரைக்கும். ஏன்? என் சாமி பார்க்குது, என் கையில் கட்டு போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவனுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்குன்னு சொன்னா, உனக்கு உள்ளேயே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, நமக்கு எவ்வளவு உணர்வு இருக்க வேண்டும், எவ்வளவு உணர்வு இருக்க வேண்டும். கைகளில் கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து. நம்ம கண்ணுக்கு நடுவாண்ட கொண்டு போய் உள்ள வச்சிடாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் கண்ணுக்கு நடுவே அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க திரும்பினாலும் பார்வையினுடைய மையம் எதுவா இருக்கணும்? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை. ஆமென். அடுத்தது, அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து. என்ன பண்ணணும்? பிள்ளைகள் சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு ஆமாம், உபதேசிக்கிறோம். நல்லா உபதேசிக்கிறோம். செல்போனை கொடுத்து அதில் என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் உனக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க? உள்ளே ஏற்றிக்கிட்டு இருக்கிறோம். அதில் வர்ற மாதிரியே இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? அந்த குழந்தைங்க நடிக்கிறாங்க. ஸ்பைடர்மேனை பார்த்துட்டு ஸ்பைடர்மேன் மாதிரி ஆகிறான். அதுக்குள்ளே இன்னும் என்னென்ன இருக்குது எனக்கு தெரியல. கன்றாவி. வேதம் என்ன சொல்லுது? தேவனுடைய வார்த்தையை சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும். சொல்லுங்க. உட்கார்ந்துருக்கும் போது நமக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும். இல்லைன்னா நம்மளால வீட்டில் என்ன பண்ண முடியாது? உட்கார்ந்துருக்க முடியாது. ஒன்று வேற யாராவது நம்ம வீட்டுக்கு வரணும், இல்லைன்னா நாம் யார் வீட்டுக்காவது என்ன பண்ணணும்? போகணும். ஆனால் வேதம் நமக்கு அப்படி சொல்லல. வாசிங்க. வழியிலே நடக்கிற போதும். வழியில நடக்கிற போதும். படுத்துக்கொள்ளுகிற போதும். படுத்துக்கொள்ளுகிற போதும். எழுந்திருக்கிற போதும். எழுந்திருக்கிற போதும். அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகளை குறித்து நினைப்பீர்களாகன்னு சொல்லல. அவைகளை குறித்து சிந்திப்பீர்களாகன்னு சொல்லல. அவைகளை குறித்து வாயில என்ன பண்ணணும்? பேசணும். வாயில பேசணும். எதை பேசணும்? கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். ஹல்லேலூயா. நான் உங்க குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக நான் தயவு செஞ்சு சொல்றேன். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை உங்க குடும்பத்தில் பேசுனீங்கன்னா, உங்க பிள்ளைங்க அதை கேட்டு 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 அவங்க இருதயத்திலையும் அவங்க உணர்வுலையும் என்ன எழுதப்படும்? கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை எழுதப்படும். அவங்க நடக்க மாறும். ஆனால் நாம் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்கிறோம்? டேய், உங்கள் அம்மா சரியில்லை, உங்கள் அம்மா பேச்ச கேட்க அவ கிடக்கிற கிறுக்கி. பிள்ளைக்கு சொல்லித்தரது என்னங்க? தகப்பேன்
அம்மா கிடக்குறா கிறுக்கி, அவளுக்கு என்ன தெரியும்? சோறாக தான் தெரியும். அவ பேச்சில் என்ன பண்ணாத, நீ கேட்காத. அவ கத்திட்டு போறா, கம்முன்னு வா. இன்னொரு சில வீடுகளில் இது அப்படியே மாத்திக்குங்க. என்ன சொல்லுவீங்க? நீங்களே சொல்லுங்க உங்க வாயால. அவன் கிடக்கிறான், அப்பா பச்சின்னு சொன்னா கூட பரவாயில்ல, அவன் கிடக்கிறான், அவனுக்கு என்ன தெரியும்? நீங்க என்ன பண்றீங்க தெரியுங்களா? அப்படி பேசும்போது உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை நீங்களே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? உடைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அஸ்திவாரத்தை தோண்டி பிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப தெரியாது, அந்த மாளிகை சாயும் போது, உடையும் போது, ஐயோ என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, கதறுவீங்க, கண்ணீர் விடுவீங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, இதுக்கு நான் காரணம் இல்லையே, நீ அஸ்திபாரத்தை பிடுங்கி விட்ட, பீஸ் கேரியில் பிடுங்கி விட்டுட்ட, அதனால என்ன ஆயிடுச்சுங்க? அவனுடைய வாழ்க்கை கெட்டு போச்சு. தயவு செஞ்சு உன் பிள்ளைகளுக்கு உன் தகப்பனை குறித்து, ஒருவேளை அந்த ஆள் சரியில்லாம கூட இருக்கலாம், அந்த அம்மா சரியில்லாம கூட இருக்கலாம், உங்களை சரிப்படுத்துகிற கர்த்தர் சரி பண்ணுவார். அல்லேலூயா. நீங்க குற்றவாளியா தீர்க்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கிடையாதுங்க? அதிகாரம் கிடையாது. காலத்துக்கு முன்னே, அந்த வசனத்தை எடுங்க, எங்க இருக்கு? போன வாரம் பைபிள் ஸ்டடியில் படிச்சோமே. காலத்துக்கு முன்னே நாம யாரை குறித்து என்ன பண்ணக்கூடாது? நியாய தீர்ப்பு செய்யக்கூடாது. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு எப்படி பிள்ளைகளை எப்படி வளர்த்துறீங்க? வேத வசனத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துறீங்களா? இல்ல அப்பாவையும் அம்மாவையும் குறித்து தப்பு தப்பா சொல்லி வளர்த்துறீங்களா? வேதம் சொல்லுகிறது, நீ குடியிருக்கிற இடத்துல உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, நீ சுகமாய் வாழ்வதற்கு, நீ ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு, ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் நீ என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். அவன் குடிகாரனா இருந்தாலும் அவன் உனக்கு அப்பா. அம்மா வேசியா இருந்தாலும் உனக்கு அவ அம்மா. தேவன் அவர்களுடைய வயிற்றில் உன்னை பிறக்க வைத்திருக்கிறார். பெற்றோரை கனம் பண்ணாதவர்கள் தேவனை கனம் பண்ண முடியாது. பெற்றோர்களை அவமதிக்கிறவர்கள் தேவனை அவமதிக்கிறார்கள். தங்கள் தலையை தாங்களே மண்ணை வாரி போட்டுக் கொள்கிறார்கள். ஏன் நான் பேசுறேன்னு எனக்கு தெரியல. நான் ஆதங்கத்தோடு தான் பேசிட்டு இருக்கிறேன். ஒருவேளை பெற்றவங்களோட நீங்க ரொம்ப நல்லா படிச்சிருக்கலாம், அவங்களுக்கு தமிழ் கூட படிக்க தெரியாம இருக்கலாம், நீ இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், கன்னடம் எல்லா மொழியும் படிச்சிருக்கலாம், 4 டிகிரி வாங்கி இருக்கலாம். ஆனா உன்னை பெற்றவங்க அவங்க உன்னை மேலே கொண்டு வர்றதுக்காக நாய்படாத பாடுபட்டு பாடுபடுறாங்க. அவங்க உழைப்புல வாழ்ந்துகிட்டு இருக்கிற, அவங்க உழைப்புல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற, அவங்க ரத்தத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற நீ அவங்களை அற்பமா நினைச்சிட்டு கர்த்தர் என்னை உயர்த்துவார். எப்படி உயர்த்துவாரு? இன்னும் சிலர் இருக்காங்க, வயசாய் போயிடுவாங்க, பாவம், அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது, என்ன செய்யறதுன்னு தெரியாது. வயசாகி போனா அவங்க ஒரு குழந்தை மாதிரி. அவங்களுடைய செயலும் சொல்லும் பார்த்தா நம்மளை நச்சரிக்கிற மாதிரி இருக்கும். அம்மாவா தானே செல்வி அம்மா? ஆமா தானே? அது நமக்கு என்ன உண்டாக்குது? எரிச்சலை உண்டாக்குனா நாம நம்ம மேல என்ன பண்ணிக்கிறோம்? குழந்தை, அவங்க சிந்திக்கிற திறன் அவ்வளவுதான்.
அவங்க வாழ்த்த வாழ்க்கை அவ்வளவுதான். அவங்க அவ்வளவுதான் சிந்திக்க முடியும், அவங்களால அவ்வளவுதான் பேச முடியும். உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களால பேச முடியாது. ஆனால் உன்னை பெற்றவர்கள் அவர்கள். உனக்காக அவங்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க தெரியுமா? வயிற்றுல 10 மாசம் சுமக்கும் போது அவங்க எவ்வளவு தியாகம் பண்ணிருப்பாங்க தெரியுமா? கேளுடு, கம்முன்னு கிடக்க மாட்டேன். தேவனுக்கு விரோதமான செயல். உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு நீயே என்ன உண்டாக்கிக்கிற? கேடு உண்டாக்கி கொள்கிறாய். வாசிங்க, என்ன பகுதி அது? 1 கொரிந்தியர் 4. 1 கொரிந்தியர் 4:5 சார். அதிகாரம் 4வது அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம். 4லேருந்தே படிக்கிட்டாங்க சார். 4லேருந்தே படிக்கிறேங்க சார். அவங்க தான் பைபிள் ஸ்டடிக்கு வந்தவங்களுக்கு தான் தெரியும். அதாங்க சார் 3லேருந்தே படிக்கிறேன். 3லேருந்தே படிங்க. ஆயினும் நான், இது பவுல் சொல்ற ஸ்டேட்மெண்ட். அவன் மேல பல பேர் குற்றம் சுமத்துனாங்க, ஆனா பலர் நிராகரிச்சாங்க. பேதுருவை பவுல பல பேர் புறக்கணிச்சாங்க. அப்போஸ்தலன் என்று சொல்லி அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவரை. ஆனா அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, என்ன சொல்றாருன்னு. ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையிலாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாக இருக்கிறது. அற்ப காரியம் என்னங்கிறாருங்க? அத அற்ப காரியம். எவனும் எனக்கு என்ன சொல்ல தேவையில்லை, எந்த கொம்பனும் எனக்கு தீர்ப்பு சொல்ல தேவையில்லை. எனக்கு அது எப்படிங்க அற்ப காரியம்? நீ அப்போஸ்தலன் இல்லைன்னு சொல்றியா, எனக்கு அது அற்ப காரியம். நீ ஊழியக்காரன் இல்லைன்னு சொல்றியா, எனக்கு அது அற்ப காரியம். ஆனா இன்னைக்கு நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டா அப்படியே வரைஞ்சு கட்டிக்கிட்டு, எப்படி என்ன இந்த வார்த்தையை மட்டும் நீ எப்படி சொல்லலாம்? ஆனா அவர் என்ன சொல்றாருங்க? யாரு வேணாலும், நீங்களாகட்டும், மனுஷனுடைய நியாய விசாரணை நாளாகட்டும், யாரு வேணாலும் என்னை எது வேணாலும் சொல்லட்டும். நல்லவனும் சொல்லட்டும், வல்லவனும் சொல்லட்டும், மோசமானவனும் சொல்லட்டும், எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. என்ன ஒருவர் விசாரிக்கிறவர் இருக்கிறார், என்னை ஒரு நடத்துகிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயா, இந்த எண்ணம் மட்டும் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க குடும்பத்துக்குள்ள சண்டையே வராது. என் புருஷன் தான் நான் சொன்னா சொல்லிட்டு போயிட்டு போறான், அவர் சம்பாரிச்சு போட்டு தான் நான் ஜோறு தின்னுக்கிட்டு இருக்கிறேன். நம்ம விஜயம்மா அப்படித்தானே? அவர் ராத்திரி பகலா போய் வேலை செய்யலாம், நாம் எப்படி சாப்பிட்றது? என் மனைவி தானே அடுப்படையில் நின்றுட்டு மணிக்கணக்கா நின்றுட்டு என்ன பண்றா? சமைச்சு கொடுக்குறாளே, அவ போடுற சாப்பாட்டுனால தான் என் உடம்புல என்ன இருக்குது? ஸ்ட்ரென்த் இருக்குது, பலன் இருக்குது. இந்த கத்திக்கிட்டு இருக்கிறேன் இப்போ. என் மனைவி தான் சொன்னா சொல்லிட்டு போயிட்டு போறா. இனிமே எடுப்பீங்களா? சண்டை போடுறதுக்கு வாயை திறப்பீங்களா? சொல்லுங்க. ஒரு அம்மா தான் திறக்க மாட்டாங்கிறாங்க. சொல்லுங்கம்மா. யார் என்ன சொன்னாலும் ஆமா. அதனால் நான் எதையெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னா கூட நான் எதையும் கண்டுக்க மாட்டேன். காசு கேட்டாலும் நான் எதையும் கண்டுக்க மாட்டேன். அப்படி இல்லை. நியாய தீர்ப்பு சொல்லுங்க, குற்றப்படுத்துகிற வார்த்தை, தூக்குல தொங்குடுற வார்த்தை, நீதிமன்றத்தில் நிறுத்துற வார்த்தை நான் என்ன பண்ண மாட்டேன்? கேர் பண்ண மாட்டேன். அதுக்கு அடுத்தது வாசிங்க. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை. என்னங்க? என்னன்னு சொல்றது இல்ல? நான் நல்லவன், நான் ரொம்ப வல்லவருங்க, நான்லாம் எந்த தப்புமே பண்ணலைங்க, இந்த சனினை கட்டிட்டு வந்தானே இதுதாங்க எல்லா தப்புக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி நானும் என்னை குறித்து என்ன சொல்றது இல்ல? நல்லவனு கெட்டவனு தீர்ப்பு சொல்றது இல்ல. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யாதொரு குற்றத்தையும் என்ன பண்ணல,
எனக்கு தெரியல. எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம். சொல்லுங்க, நீங்க என்ன செஞ்ச தப்பெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிடுவோமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு தப்புமே செய்யலைங்க. அவரும் அப்படித்தான் சொல்றார். ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. சொல்லுங்க, அதனால நான் என்ன ஆகிறது இல்லை? நீதிமான். இன்னைக்கு பல பேர் என்ன தெரியுமா, தன்னுடைய சுயத்தினால நான் எவங்கிட்டையும் வம்பு தும்புக்கு போனதில்லை. நான் 4 பேர்த்துக்கு உதவி செஞ்சிருக்கிறேனே ஒழிய நான் எவனையும் என்ன பண்ணனதில்லை, கெடுத்ததில்லை. எங்கள் ஊருக்கு வாங்க, என்னை பற்றி கேளுங்க. நான் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் சொன்னது தான் சொல்கிறேன், வேற யாரையும் இதை சொல்லலை. அக்கம் பக்கத்துல எல்லாம் என்ன பண்ணுங்க, என்னை பற்றி என்ன பண்ணுங்க, கேளுங்க, விசாரிங்க. யாராவது ஒருத்தர் இந்த வாத்தியார் மோசமானவர்னு சொன்னாருன்னா என் மீசைய நான் எடுத்துக்கிறேன். இவ்வளவு நான் பேசின காலம் உண்டு. இப்ப என் நடக்கையினால, நான் மற்றவங்கிட்ட பழகிறதுனால, அவங்க கிட்ட நல்ல பேர் எடுத்திருக்கிறதுனால நான் நல்லவன் இல்லை. ஏன்னா ஆதாமின் வித்து எனக்குள்ள இருக்குது, பாவ வித்து எனக்குள்ள இருந்துச்சு. நான் நல்லவன் இல்லை. என்ன மற்றவங்களும் நியாயம் தீர்க்க முடியாது, நானும் என்ன நல்லவனும் கெட்டவனும் நியாயம் தீர்க்க முடியாது. என்னுடைய நீதி தேவனால் உண்டாயிருக்கிறது, என்னுடைய பரிசுத்தம் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவர் எனக்காக என்ன இருக்கிறாரு, பாவமாயிருக்கிறார். அவர் பாவமானதுனால, எந்த பாவத்தை செய்யாத ஒருத்தர் எனக்காக பாவமானதுனால, அவரை விசுவாசிக்கிற நான் எந்த கிரியைகளையும் செய்யாமல நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப நான் எனக்கு தானே நான் நீதிமான் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்ல. என்னை நீதிமான் ஆக்கினவர் அவர். வாசிங்கம்மா. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. யாருங்க? இப்போ ஒரு உபதேசம் வந்திருக்குது, நரகம் இல்லை. என்ன இல்லை? நரகம் இல்லை. எவ்வளவு அன்பான தேவன் இந்த ஒரு குறிப்பிட்ட உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்ற இந்த வாழ்க்கைக்காக, இங்க செய்யற சில தப்புகளுக்காக அன்பே நிறைந்த ஆண்டவர் மனுஷனை எங்க போடுறதில்லை? நரகத்தில். அப்புறம் எதுக்குங்க சபையில் ஒன்று வச்சுக்கிட்டு, வேதத்தில் ஒன்று படிச்சுக்கிட்டு, ரட்சிப்பே தேவையில்லைங்கிற நான் நரகத்துக்கே போக மாட்டேன் அப்படின்னா எதுக்கு ரட்சிப்பு, எதுக்கு ஊழியம், எதுக்கு இயேசு சிலுவையில் தொங்கணும்? அவங்களாம் ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்காங்க, ஏராளமான கூட்டம் அங்க போகுது, யூடியூப்ல ரொம்ப பிரபலமானவர்கள். அவங்க சொன்னா நமக்கு நல்லதா தெரியும். ஏமாந்துடாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க. இங்க என்ன சொல்றாரு? நியாயம் விசாரிக்கிறவர். என்ன விசாரிக்கும் போது நியாயம் விசாரிச்ச ஆண்டவர் என்ன பண்ணுவாரு சொல்லுங்க? 2 பேர், ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏத்து உண்மையும் மொத்தமா பரிசுத்தமா வாழ்ந்து மரிச்சு போயிருக்கிறான். இன்னொருத்தன் இயேசுல என்னடா இயேசு பெரிய இயேசு அதெல்லாம் ஊன்ட்டு போய் ஒருத்தன் செத்து போயிட்டான். இப்ப 2 பேரும் நியாய விசாரணைக்கு போறாங்க. என்ன விசாரணை பண்ணுவார் ஆண்டவர்? இவனை விசாரிப்பார். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ எவ்வளவு பாடுபட்டாய், எவ்வளவு சிரமப்பட்டாய், ஊழியத்துக்காக நீ எவ்வளவு கொடுத்தாய், ஆகவே உன்னுடைய உண்மையை பார்த்து, உன்னுடைய உத்தமத்தை பார்த்து, உன்னுடைய நீதியை பார்த்து என்னுடைய அப்பாவுடைய ராஜ்யத்துக்குள்ள வா. அப்ப அழைப்பாரா? அழைப்பாரா? அழைக்க மாட்டாரா? அழைப்பார். ஒருத்தன் இயேசு இல்லாம வாழ்றான், கண்ணை மூடிக்கிட்டு வாழ்றான், தெரியும் இயேசு பத்தி அவனுக்கு, கொலை செய்யறான், குற்றம் பண்றான், பாவம் பண்றான், எல்லாம் செய்யறான். இப்ப அவனை பார்த்து என்ன சொல்லுவாரு? நான் ரொம்ப அன்பானவன்ப்பா, நான் ரொம்ப ரொம்ப அன்பானவன், நான் யாருக்கும் எந்த கெடுதலையுமே
செய்யல. அதனால் என்னமோ பாவம், நீ பூமியில் வாழ்கிற நாள் என்ன பண்ணிட்ட, தெரியாமல் பாவத்தை பண்ணிட்ட. நீ அவன் பின்னாலேயே பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படியே அனுப்புவாரு. அப்படியே நியாய விசாரணை நடக்கும்? சொல்லுங்க. நடக்காது. அப்ப அவங்க எங்க போவாங்க? நரகத்துக்கு தான் போவாங்க. எங்க போவாங்கன்னு தெரியாது. அந்த இடம் தான் நரகம். அவங்க எங்க போவான்னு தெரியாது. நானும் பார்க்கல. ஆனா அந்த இடம் வந்து நிச்சயமா தேவன் இல்லாத ஒரு இடம். தேவன் எங்க இல்லையோ அந்த இடம் என்ன இடம்? நரகம். அங்க நெருப்பு எரியுமா எனக்கு தெரியாது, நான் போய் பார்க்கல. அங்க நெருப்பு எரியறதுக்கு யார் பெட்ரோல் ஊத்துவாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. பார்க்காத விஷயத்தை நரகம் இப்படித்தான் இருக்கும்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் அங்க யார் இருக்க மாட்டா? தேவன் இருக்க மாட்டாரு. நான் தேவன் இல்லாத இடத்துக்கு என்ன பண்ண மாட்டேன், நான் போக மாட்டேன். நான் தேவன் இருக்கிற இடத்துக்கு போவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க வாசிங்க. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் காலம் வருகிறதுக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். என்ன பண்ணாதீங்க? சத்தமா சொல்லுங்க. தீர்ப்பு சொல்லக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரையும் குற்றவாளியா சொல்லாதீங்க. உங்க அப்பன் சரியில்லை, உங்க ஆத்தா சரியில்லை, உங்க தாத்தா சரியில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க. மாமியார் சரியில்லை, மருமக சரியில்லை, அவ இப்படி பண்றா, அவ அப்படி பண்றா அப்படின்னு போய் உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. யாரையும் குற்றப்படுத்தாதீங்க. அது உங்க வேலை இல்ல, அது ஒருத்தனுடைய வேலை. அது யார் தெரியுமா? அவன் ஓயாம குற்றம் சொல்லுவான். பிசாசு. பிசாசுனால பிடிச்சிருந்தா, உங்களை பிசாசு பிடிச்சிருந்தான்னு சொன்னா உங்களால குற்றப்படுத்தாம இருக்கவே முடியவே முடியாது. ஏன்னா அவனுடைய சுபாவமே என்னதான்? ஓயாம குற்றப்படுத்துறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பிடிச்சிருந்தாருன்னா அவள் இருதயத்திலையும் உங்க இருதயத்திலையும் உங்களுடைய ஆத்துமாவிலையும் கர்த்தருடைய வசனம் எழுதப்பட்டு இருக்குமானால் நீங்கள் குற்றவாளிகளை மன்னித்து கொண்டே இருப்பீர்கள், நேசித்து கொண்டே இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி எழுந்து நிற்போம். ஓ ரபா ரஷங்கனாரலா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? இந்த சபைக்கு வர்றது நம்மளை சீர்படுத்துவதற்கு,